இந்த வீடியோல ஷாப்பிங் போறதுக்காக வெளியே கிளம்புற சிஸ்டர்ஸ் 2 பேரு எதையோ மறந்து வச்சுட்டு வந்ததால அதை எடுக்கிறதுக்காக அவசரமா வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. அப்படி திரும்பி வர்ற வழியில ரோட் சைட்ல ஒரு ட்ராலிக்குள்ள உடைஞ்சு போன பொம்மைகள் கிடக்கிறத பாக்குறாங்க. அது பார்க்க வித்தியாசமா இருக்கவே ஒரு செகண்ட் நின்னு அது என்னன்னு பாக்குறவங்க லேட்டாகவே அவசரமா வீட்டுக்கு திரும்பி வீட்டோட வாசல் டோரை மூடாமலே உள்ள போறாங்க. நீங்க அடுத்து பார்க்க போற ஸ்ட்ரேஞ்சான வீடியோ அந்த டோர்ல செட் பண்ணியிருந்த டோர்பெல் கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. We just need to open it or something. I don't know. Shut up. Hurry up. I don't go to your house and mess with your shit, so don't mess with mine. ஓபன் ஆயிருக்கிற டோர் வழியா ட்ராலியில இருந்த பழைய டால கையில புடிச்சுக்கிட்டு உள்ள வர்ற ஒரு ஸ்ட்ரேஞ்சான லேடி என்னோட பொருட்களை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. ஆனா அது விஷயம் இல்ல. அந்த லேடி வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே பேக்ரவுண்ட்ல பாக்குறதுக்கு மிஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் வேகமா கிராஸ் பண்ணி மறைஞ்சு போயிருந்தது. அந்த லேடி வெளியே போனதும் அவசரமா வந்து அவங்க கதவை மூட வீட்டுக்கு வெளியவும் அதே அமானுஷ்யமான உருவம் வேகமா கிராஸ் பண்ணி போயிருந்தது. இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த உருவத்தை கவனிக்காத அவங்க அப்புறமா டோர்பெல் கேமராவோட ஃபுட்டேஜை பார்த்து ஷாக் ஆயிருந்தாங்க. இந்த வீடியோல காட்டுக்குள்ள தனியா ட்ரெக்கிங் போற ஒரு அர்பன் எக்ஸ்ப்ளோரர் வழியில பாறைகளுக்கு இடையில குகை மாதிரி ஒரு பாதை போறத பாக்குறாரு. அது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கவே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த சின்ன பாதைக்குள்ள கஷ்டப்பட்டு உள்ள நுழைகிறாரு. நீங்க அத கவனிச்சிங்களா? அந்த குகைக்குள்ள அவரு நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில சின்ன குழந்தையோட ட்ரெஸ்ஸும் பொம்மையும் கிடக்கிறத பாக்குறாரு. ஆனா நான் சொன்னது இத பத்தி இல்ல. அவரு உள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு பிளேஸா செக் பண்ணிட்டே வரும்போது ஒரு இடத்துல ரெட் கலர் ஐஸோட ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் வேகமா மறையறத பார்க்க முடியுது. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணப்போ அந்த உருவத்தை கவனிக்காத அவரு அப்புறமா ஃபுட்டேஜ்ல பார்த்து ஷாக் ஆயிருந்தாரு. ஒரு சில கண்ட்ரீஸ்ல மிரர்ஸை ஆப்போசிட்டா வைக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல பெருசா நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் அவரோட வீட்ல 2 பெரிய சைஸ் மிரர்ஸை ஆப்போசிட்டா ஃபிக்ஸ் பண்றாரு.
அப்படிதான் ஒரு நாள் ஆபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்புற அவரு மிரர்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. அத தன்னோட செல்போன்ல வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. மிரர்ல நீளமான முடியோட இருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் எட்டி பார்த்துட்டு மறைஞ்சு போயிருந்தது. அத கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. ரஷ்யால கிரஸ் நோடாருங்கிற பிளேஸ்ல இருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட் ஒரு பழங்கால கல்லறைக்கு மேல கட்டப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதனால இந்த பிளேஸ்ல அடிக்கடி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறதா பலரும் சொல்லிட்டே வராங்க. அப்படிதான் ரீசெண்டா இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள பிக்ஸ் பண்ணி இருக்கிற சிசிடிவி கேமராவில் ஒரு சில கிரீப்பியான இன்சிடென்ட்ஸ் கேப்சர் ஆயிருந்தது. Outro da película não foi. Opa, policial. Policial. Это не видно на меня, нет? Телефон. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒருத்தர் தரைய தொடச்சிட்டு இருக்க சடனா அப்பியர் ஆகுற ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு கடைசியா மறைஞ்சு போற மாதிரி அந்த சிசிடிவி கேமராவில் கேப்சர் ஆயிருந்தது. இந்த வீடியோல கேப்சர் ஆயிருக்கிறது அவங்க சொல்ற மாதிரி ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல ஆபீஸ்ல நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் தன்னோட ஒய்ஃபு கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃபுக்கு பின்னாடி இருக்கிற விண்டோல ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் கிராஸ் பண்ணி போறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. Dah makan tak? Dah. Siapa kat rumah? Tak ada orang? Kau jangan tebak aku nampak ah. இத பத்தி ஒய்ஃபு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கால் சடனா கட் ஆயிருது. அவரு திரும்ப ஒய்ஃபுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணப்போ கால் கனெக்ட் ஆகவே இல்ல. இதனால ரொம்பவே டென்ஷன் ஆகுற அவரு வீட்டுக்குள்ள செட் பண்ணி இருக்கிற சிசிடிவி கேமராஸோட லைவ் ஃபுட்டேஜ செக் பண்ண முடிவு பண்றாரு. Kau fikir aku buta Benaya? Seriously kau tidur? சிசிடிவி கேமராவோட லைவ் ஃபுட்டேஜ்ல அவரோட ஒய்ஃப் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இதனால அவரோட ஒய்ஃபுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் நுழைஞ்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்காக வீட்டோட மத்த சிசிடிவி கேமராஸ செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. Mana kau nak sembunyi ah? Kau fikir aku buta pun aku nampak saja kau lagi. Asal penangis tu pula Gelap sangat Mana tadi aku nampak Siapa tu? Slow lagi pasal
Mana kau nak lari dari aku? Kau nak sembunyi kat mana lagi? Kau fikir aku buta apa? Kau fikir aku bodoh apa? ஒரு சிசிடிவி கேமராவில் ஒரு அமானுஷ்யமான உருவம் கிராஸ் பண்ணி போறத பாக்குறாரு. அந்த உருவம் எங்க போச்சுன்னு பாக்குறதுக்காக மத்த சிசிடிவி கேமராஸ செக் பண்ண ஒரு இடத்துல பாத்ரூமோட டோர் தன்னால திறந்து மூடுறத பாக்குறாரு. அது என்னன்னு பாத்துட்டு இருக்கும் போதுதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Tadi tutup kan? Aku dah agak. Lagi mana kau sorok this time ah? Macam perempuan lah tadi. Kau jangan kacau aku Asya. இந்த வீடியோல ஒரு ஃபேமிலி அவங்க ஊர்ல இருக்கிற சர்ச் ஃபாதரை கூப்பிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை விரட்டுறதுக்கான ரிச்சுவல்ஸ பண்ண சொல்லியிருந்தாங்க. அவரும் வழக்கமா பண்ற எல்லா ரிச்சுவல்ஸையும் பண்ணி வீடு ஃபுல்லா ஹோலி வாட்டரை தெளிச்சிருந்தாரு. ஆனா இந்த ரிச்சுவலை பண்றதுக்கான ரீசன் அதுக்கு முந்தின நாள் நைட்டு அவங்க வீட்டுல நடந்த இந்த அமானுஷ்யமான சம்பவம் தான். இதுல வீட்டோட பெட்ரூம்ல செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான இந்த வீடியோல வீட்ல எல்லாரும் தூங்கி போக அம்மா மட்டும் செல்போன்ல வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தூங்கிட்டு இருந்த பையனோட பிளாங்கெட்டை கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு வேகமா இழுத்திருந்தது. இந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த பையனோட 2 காலுமே மடங்கி அவனோட செஸ்ட் பக்கத்துல இருக்கிறத பார்க்கலாம். அப்போ அந்த பிளாங்கெட்டை அமானுஷ்யமா இழுத்தது யாரு? இது அவங்க சொல்ற மாதிரி ஒரு ரியல் கோஸ்டோட வேலையா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற பிக்சர்ல ஒரு அனிமல் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அனிமல்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.